நெற்பயிர்கள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். தினந்தோறும் 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க லோட்மேனை கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் எடை போட்டிருந்தா இன்றைக்கி அந்த மூட்டை எடை போட்ட மட்டும் இல்லை, எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த மூட்டையில் குடோன்லேருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளாக இந்த காட்டூர் பயிலுக்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சி முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகள் காயிட்டது. 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன். அதேபோல் நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்களில் மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு, ஒக்கநாடு, கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ஒரத்தநாடு, புதூர், திருவையாறு, விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஆனால் 800 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவரிடத்தில் கூறினார் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டரில் ஏதாவது ஒரு நாளில் 800 மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது. அடுத்த நாளே அதே இடத்துல கிட்டத்தட்ட 1000 மூட்டைகள் கூட வரும். கூடுதலாக வந்தாலும் கூடுதல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது. நெல் கொள்முதல் நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் அதிகமான விற்பனை முனையம் உள்ளதாலும் நெல் கொள்முதல் என்பது பரவலாக்கம் டீசென்ட்ரலைஸ் செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் அந்த பொய் புகார்களை தொடர்ந்து கூறி வருகின்றார். நெல்லை எடுத்து செல்ல போதிய லாரிகள் இல்லை என்றும் அவர் ஒரு புகார் சொல்லியிருக்கிறார். இந்த நெல் கொள்முதல் நிலையம் சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையம் நேற்றைய தினம் வரை இந்த நிலையத்தில் 20,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அதுல 16,000 நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் உடனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடனே மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வில் அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் மட்டும்தான் வெளிச்சம். ஆக எதிர்க்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.